அடுத்த ஒரு பதிகத்துக்கு போகலாம். இந்த பாட்டிலையும் பதிகத்திலையும் மூர்த்தி வழிபாடு தான் வற்புறுத்தப்படுகிறது. கரம் முனம் மலரால் புனல் மலர் தூவியே, கரத்தாலும் முன்னம், முன்னம் என்பது முனம்னு வருதுங்க. முன்னம்னா குறிப்பு, குறிப்பு என்பது மனத்தின் கண் உள்ளது. ஆகையினால கரமலராலும் முனமலராலும் நெஞ்ச மலராலும் அர்த்தம். புனல் மலர் தூவி, அப்போ புனல் தூவுதல் கரத்தால், கரமலரால் வழிபாடு செய்கிற பொழுது இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறோம், தீர்த்தத்தினாலே அபிஷேகம் செய்கிறோம். இது கரமலரால் செய்யக்கூடியது. அப்புறம் மலர் தூவுதல் இருக்குது, இது கரமலராலும் செய்யக்கூடியது, நெஞ்ச மலராலும் செய்யக்கூடியது. ரெண்டு விஷயம் இருக்குது. அட்டபுஷ்பம் சாத்துதல் அப்படின்னு ஒன்று உண்டு. அட்டபுஷ்பம் சாத்துதல்ல அட்டபுஷ்பம் என்று பூ வகைகள் சொல்லுகிறார்கள். அது கரத்தால் செய்யக்கூடியது. கொல்லாமை முதலிய பண்புகள் அட்டபுஷ்பம் என்று சொல்வார்கள். கொல்லாமை முதலிய பண்புகள் நெஞ்சத்தால் சாத்துவது. அப்போ இந்த பாட்டு ரெண்டுக்கும் பொருத்தமா இருக்குது. கரம் முனம் மலரால் புனல் மலர் தூவி, முன்னால் இருக்கிற மலர் உவமை, மலர் போன்ற கரத்தால், மலர் போன்ற முன்னத்தால், முன்னம் என்பது நெஞ்சு மனம், முன்னம் என்பதுக்கு குறிப்பு என்று பொருள். அந்த குறிப்பை செய்வது மனமாகினால் அது மனத்தை உணர்த்துகிறது, அது மலர் போன்றது என்று. அப்ப கரம் முனம் மலரால் என்பதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும்? கரமலரால் முனமலரால். அதை விட ரொம்ப விசேடம் என்னன்னு கேட்டா, மலர்கரத்தால் மலர் உள்ளத்தால், மலர்ந்த உள்ளத்தினாலே மலர்ந்த கரத்தினாலே புனல் மலர் தூவி. புனல் தூவுதல் கரத்துக்கு மட்டும், மலர் தூவுதல் கரத்துக்கும் நெஞ்சுக்கும் ரெண்டுக்கும் பொருத்தமாக வச்சிருக்கிறார். இப்போ ரொம்ப நுணுக்கமான உரை பண்ணணும். இப்போ இந்த பாட்டு ரெண்டுக்கும் பொருத்தமாக இருக்குது. கரம் முனம் மலரால் புனல் மலர் தூவி, முன்னால் இருக்கிற மலர் உவமை, மலர் போன்ற கரத்தால், மலர் போன்ற முன்னத்தால், முன்னம் என்பது நெஞ்சு மனம், முன்னம் என்பதுக்கு குறிப்பு என்று பொருள். அந்த குறிப்பை செய்வது மனமாகினால் அது மனத்தை உணர்த்துகிறது, அது மலர் போன்றது என்று. அப்ப கரம் முனம் மலரால் என்பதுக்கு எப்படி அர்த்தம் பண்ணணும்? கரமலரால் முனமலரால். அதை விட ரொம்ப விசேடம் என்னன்னு கேட்டா, மலர்கரத்தால் மலர் உள்ளத்தால், மலர்ந்த உள்ளத்தினாலே மலர்ந்த கரத்தினாலே புனல் மலர் தூவி. புனல் தூவுதல் கரத்துக்கு மட்டும், மலர் தூவுதல் கரத்துக்கும் நெஞ்சுக்கும் ரெண்டுக்கும் பொருத்தமாக வச்சிருக்கிறார். இப்போ ரொம்ப நுணுக்கமான உரை பண்ணணும். கரம் முனம் மலரால் புனல் மலர் தூவி, கலந்து ஏத்துமின். கலந்து ஏத்துதல்னா என்ன? பேத உணர்விலே வழிபாடு செய்ய வேண்டாம், அத்துவித உணர்விலே வழிபாடு செய்யுங்க. கலத்தல் என்பது இங்கே அத்துவிதம். அவன் வேற நான் வேற இல்லை, என்னுள்ளே இருக்கிறது அதுதான் என்று அவனாகவே நின்று அவனை வழிபட வேண்டும். அதுக்கு கலந்து ஏற்றுதல் அப்படின்னு. பேத உணர்வுல சுவை தோன்றாது, அபேத நிலையில தான் சுவை தோன்றும். ஆகையினால கலந்து ஏற்றுமின் இந்த ஒரு தொடர் போதும். எப்படி பூஜை செய்யறது? எப்படி பூஜை செய்யறது? கரத்தாலே புனல் தூவுங்கள், நெஞ்ச மலராலும் கரமலராலும் மலர் தூவுங்கள். கரமலரால் மலர் தூவுகின்ற பொழுது மலர் வகையிலே இருக்கிற அஷ்டபுஷ்பம் சாத்துங்கள். நெஞ்ச மலரால் மலர் தூவுகிற பொழுது கொல்லாமை ஐம்பொறி அடக்கல் முதலிய அட்டபுஷ்பம் சாத்துங்கள். அப்படி வழிபாடு செய்யுங்கள் என்று அபிஷேகம் செய்கிறது, அலங்காரம் பண்றது, அப்புறம் தியானம் பண்றது எல்லாம் இருக்கு. எல்லாம் சொல்லியிருக்குதா உங்க திருமுறையில அப்படின்னு கேட்டா, இது சுருக்கமாக சொல்லியிருக்குதா? அபிஷேக திரவியங்கள்லாம் வரிசையை சொல்லியிருக்குதே. அதனால கரம் முனம் மலரால் புனல் மலர் தூவியே கலந்து ஏத்துமின். பரமனூர் பல பேரினால் பொலி, பல பேரினால் பொலி பரமனூர். பல பேர் 12 பேர் அல்லவா, 12 திருப்பெயர்த்தால் அப்படின்னு சேர்க்கிறார் பாடல். அதனால பல மலர். அப்புறம் பல பேரினால் பொலி பத்தர் சித்தர்கள் தாம் பயில் வரம் முன்ன அருள் செய்ய வல்ல எம் ஐயன். வரம் முன்ன, முன்னா கருத, நாம் அவன் வரம் கொடுப்பானா என்று கருதுகிற பொழுதே அவன் நமக்கு வரம் செய்வான். எனவே வரம் முன்ன அருள் செய்ய வல்ல எம் ஐயன் நாள்தோறும் மேயசீர் பிரமனூர். பிரம்மாபுரத்துக்கு பேருங்க, பிரம்மா பூஜை பண்ணதுனால பிரம்மாபுரம்னு பேர். அதான் ஏழுடைய மலரான்
முனைநாள் பணிந்தேத்த அப்படின்னு அங்க பாடினோம். பிரமனூர் பிரமாபுரத்துறை பிஞகன் அருள் பேணியே. பிஞகன் அருள் பேணி கலந்து ஏத்துமின். இந்த பேணி என்பதை எங்க கொண்டு சேர்த்துக்கணும்? முதல் வரியில கொண்டு போகணும். பேணி, பிஞகன் அருளை பேணி என்ன பண்ணணும்? புனல் மலர் தூவி கலந்து ஏத்துமின். அடுத்து விண்ணிலார் மதி சூடினான் விரும்பும் மறையவன் தலை உண்ண நண்பலி பேணினான். விரும்பும் மறையவன் பிரம்மா அவனுடைய தலையை பலியை பெறுவதற்குரிய பாத்திரமாக விரும்பி கொண்டான். உண்ண நண்பலி பேணினான் உலகத்துள் ஊன் உயிரான். இந்த பாட்டில் அந்த ஊன் உயிரான்கிற தொடர் ரொம்ப சிறந்த தொடர். முந்தின பாட்டுல கரமுன மலரால் புனல் மலர் தூவி கலந்தேத்துமின் என்ற தொடர் முழுவதும் சிறப்புடையதுன்னு சொன்னேன். அது போல இங்க ஊன் உயிரான். ஊன் உயிரான்னா இந்த ஊனோடு உயிர் எப்படி கலந்திருக்கிறதோ அப்படி இந்த உயிரோடு அவன் கலந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இந்த ஊனுக்கும் உயிருக்கும் பேத சம்பந்தம் அபேத சம்பந்தம் சொல்ல முடியாது இல்லையா? அதை போல அவன் பேத சம்பந்தம் அபேத சம்பந்தம் இல்லாம அத்துவித சம்பந்தத்திலே கலந்திருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். ஊன் உயிரான் மலை பெண்ணினார் திருமேனியான். மலைப்பெண் பார்வதி, பர்வத அரசனுடைய புதல்வி பார்வதி, அதான் பர்வதவர்த்தினி அப்படின்னு சொல்லி சொல்றோம். மலைப்பெண்ணினார் திருமேனியான் பிரமாபுரத்துறை கோயிலுள் அண்ணலார் அருளாளனாய் அமர்கின்ற எம்முடை ஆதி. அவன் அருளாளன், அருளை ஆள்பவன், ஆள்பவனாக அங்கே அமர்ந்திருக்கிறான். அவன்தான் ஆதி. ஆதினா முதற்கடவுள் அப்படின்னு அர்த்தம். அடுத்த பாட்டு எல்லையில் புகழாளனும், அவனுடைய புகழுக்கு அளவில்லை. எல்லையில் புகழாளனும் இமையோர் கணத்துடன் கூடியும் பல்லையார் தலையில், பல் ஆறு தலை அப்படிதான் வந்து ஐகாரம் சாரியை விட்டுடலாம், அல்லது ஐகாரத்தை பொருளாவே வச்சுக்கலாம். பல்லையார் தலையில் பலியது கொண்டு உகந்த படிரனும். படிரன்னா வஞ்சகம் உடையவன் அர்த்தம். அவனுக்கு என்ன வஞ்சகம் அப்படின்னு கேட்டா, அவன் அவ்வளவு பெருமை உடையவனாக இருக்கிறான். ஆனா அன்பர்கள் முன்னிலையில் வருகிற பொழுது ஊன் உடை தலையில் பிச்சை ஏற்பவனாக வருகிறான். அப்ப தன்னுடைய உண்மை சொரூபத்தை காட்டாம வேறு வகையாக தடத்த நிலையை காட்டுகிறான். ஆகையினால அவன் படிரன் அப்படின்னு சொல்றான். படிரனும் தொல்லை வையகத்து ஏறு தொண்டர்கள். தொல்லை வையகத்து ஏறு தொண்டர்கள். ஏறு தொண்டர் அப்படின்னா படிப்படியாய் மேலே வருகின்ற, சோபான முறையிலே உயர்ந்து வருகின்ற தொண்டர்கள் ஏறு தொண்டர்கள். ஏறு தொண்டர்கள் தூமலர் சொரிந்து ஏத்தவே மல்லையம் பொழில். மல்லையம் பொழில், மல் என்பதுக்கு வளர்ந்தங்க, மல்லல் என்று வரும். அதான் மல்லையம் பொழில்னு வந்தது. மல்லையம் பொழில் தேன் பில்கும் பில்குதல்னா துளித்தல். பிரமாபுரத்துறை மைந்தனே அடையலார் புறம் சீறி, அடையலார் பகைவர்கள், அடையலார் புறம் சீறி அந்தனர் ஏத்த மாமட மாதொடும் பெடையலாங் கடல் காணல் புல்கும் பிரமாபுரத்துறை கோயிலான். பறவைகள் எல்லாம் வந்து அடைகின்றன்னு சொல்ற. பெடையலாம் கடற்கானல், கடற்கானல் கடற்கரையில் இருக்கிற சோலை. புல்கும் பிரமாபுரத்துறை கோயிலான் தொடையலார் நறுங்கொன்றையான் தொழிலே பரவி நின்று ஏத்தினால் இடையிலார் சிவலோகம் எய்துதற்கு ஈது காரணம் காண்மினே. இந்த பாட்டுல மேல பாட்டுல சொன்னாரே உய்ந்து போவதற்கு வழி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, நம்பெருமான் திருவடியே உன்னஞ்செய்திருகண்டாயின்னு சுருக்கமா ஒரு வழி காட்டினார். அதே போல இந்த பாட்டுல என்ன சொல்றாரு, சிவலோகம் எய்துவதற்கு ஒரு காரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க. சிவலோகம் எய்துவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, ஒன்னே ஒண்ணுதான் செய்யலாம், பரவி நின்று ஏத்து. பரவி முன்னிலையிலே புகழ்வது, அதுதான் பரவுதல் பேர். புகழ்தல் முன்னிலையிலும் இருக்கும், பறக்கையிலும் இருக்கும். பரவுதல் என்பது முன்னிலையில வரும். அதனால பரவி நின்று ஏத்துமின், அவனுடைய சந்நிதியிலே. அவனுடைய சந்நிதினா கோயிலுக்கு போய் அந்த சிவலிங்கத்துக்கு நேரா நிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லைங்க. அவன் நம்மிடத்திலே திருவருள் செய்வதற்கு ஊக்கமுடையவனாக இருக்கிறான் என்ற உணர்வோடு, நாம் இருப்பது சிவசந்நிதி, சிவம் இங்கே விளங்குகிறது, அது நமக்கு அருள் செய்ய ஊக்கத்தோடு இருக்கிறது என்ற உணர்வு எங்க உண்டாகிறதோ அது சிவசந்நிதி. அதுக்கு முன்னால நீங்க சிவலிங்கத்துக்கு நேரா போய் நின்னாலும் கூட அது சந்நிதியாக ஆகாது. அந்த சந்நிதி என்பதுக்கு முன்னிலைன்னு அர்த்தம். முன்னிலை என்பது திருவருள் குறிப்போடு நிற்கின்ற உணர்வு வந்தாதான் சந்நிதி என்றாகும், இல்லை என்றால் சந்நிதி ஆகாது. அதனால நீங்க என்ன பண்ணணும், பரவ வேண்டும்.
முன்னின்று பரவ வேண்டும். முன்னின்று பரவணும் அந்த சந்நிதியை நீங்க உணர வேண்டும். சந்நிதியை உணர்ந்து பரவினால் சிவலோகம் எய்தலாம். அது சொல்றார், பரவி நின்று ஏத்தினால் சிவலோகம் எய்துவதற்கு இது காரணம். இது ஒண்ணுதான் காரணம், வேற ஒண்ணு. சரிங்க, பரவுறேன், ஏத்துறேன், எல்லாம் செய்யறேன், கிடைக்குமோ கிடைக்காதோ, அப்படி கிடைச்சாலும் நான் அங்க போய் சேருவனோ திரும்பி வந்துருவனோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காது. நீ பின்னடைய வேண்டியதே இல்லை. இடையிலார், இடையிலார் என்பதுக்கு இடைதல் இல்லாதாராய். இடைதல்னா பின்வாங்குதல் அர்த்தம், தோற்று போதல் அர்த்தம். நீங்க சிவசந்நிதியை உணர்ந்து பரவுவீர்களேயானால் சிவலோகம் எய்துவது திண்ணம். அதுல உங்களுக்கு தோல்வியே கிடையாது. ஒரு காரணத்துல முயன்றா காரியம் பலிக்குமா பலிக்காதான்னு சந்தேகப்படுவாங்க. இது பலிக்கும், இதுல தோல்வியே கிடையாது. அதனால இடையிலார் என்பதுக்கு யார் யாரும் என்னென்னமோ அர்த்தமெல்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு அந்த அர்த்தமெல்லாம் தோணல. இடைதல் என்பதுக்கு தோற்றல் அர்த்தம், பின்வாங்குதல் அர்த்தம். இடையிலார், இடைதல் இல்லாதவராய். முதல்நிலை தொழிற்பெயருங்க. இடைதல், இலார் இல்லாதவர், இடைதல் இல்லாதவராய், தோற்றல் இல்லாதவராய், பின்வாங்குதல் இல்லாதவராய். உலக வழக்கத்துல கூட அந்த சொல்லுவாங்க, இதுக்கு நீ இடைஞ்சியானா என்ன பண்றது ஒண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முதல்ல ஒண்ணு ஒத்துக்குவான், அப்புறம் பின்னால அது என்னால முடியாதுங்க அப்படின்னா அதுக்கு இடையறதுன்னு பேரு. இதுக்கு இடைஞ்சியானா ஒன்னு என்ன பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நான் இடைஞ்சேன்னா என்னது பண்ணு அப்படின்னு சொல்லி அவன் ஒத்துக்குவான். அப்ப இடைதல் என்பதுக்கு ஒத்துக்கொண்ட ஒன்றிலே பின்வாங்குதல், முயன்ற ஒன்றிலே பிற்பட்டு போதல், அதுக்கு இடைதல். எனவே இடையிலார், பிற்பட்டு போதல் இல்லாதாராய், தோல்வியுறுதல் இல்லாதாராய் சிவலோகம் எய்துவதற்கு இது ஒன்றே காரணம். என்ன காரணம் கேட்டா, பரவி நின்று ஏற்றுமின். பரவுதல் என்பதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறேன். பரவுதல்னா முன்னிலையிலே வழிபடுவது. முன்னிலையிலே வழிபடும் சிவன் நோக்கம் முன்னிலை ஆகணும். இல்லை, முன்னிலையாக வேணும்னு சொன்னா அந்த சந்நிதி விளங்க வேண்டும். அப்ப நம்ம இருப்பது சிவசந்நிதியிலே அப்படிங்கிற ஞானம் நமக்கு இருக்கணும். இருந்தால் அவனை அப்படி புகழ்ந்தால் சிவலோகம் எய்துவதற்கு நிச்சயம் அதுல வந்து தோல்வியே கிடையாது, பின்வாங்குதலே இல்லை அப்படின்னு சொல்லி. சரி, இந்த பாட்டுல இந்த தொடர் ரொம்ப அருமையான தொடருங்க. பரவி நின்று ஏத்தினால் எதனை? தொழிலை. யாருடைய தொழிலை? கொன்றையான் தொழில். முன்னால் அவனுடைய பெருமை பலவும் சொல்லி இருக்குது. அவனுடைய தொழிலை அவன் முன் நின்று அவனுடைய சந்நிதியிலே நீங்கள் பரவி நின்று ஏத்துவீர்களேயானால் சிவலோகம் எய்துவதற்கு இது காரணமாக அமையும். வாயிடை மறையோதி மங்கையர் வந்திட பலி கொண்டு போய், அவன் பிச்சைக்கு வந்தான், வேதம் சொல்லிக்கிட்டே வர்றான். வாயிடை மறை ஓதி மங்கையர் வந்து இட பலி கொண்டு போய் இப்பதான் பிச்சை போட்டிருப்பாங்க, வாங்கிட்டு போயிருப்பான், திரும்பவும் வருவான், திரும்பவும் வேதம் பாடிட்டே வருவான், திரும்பவும் போடுவாங்க, போய் வந்துட்டே இருப்பான். இப்படி பலமுறையும் வந்து போய் இடம் எரி காணிடை புரி நாடகம் இனிது ஆடினான். வாயில பாடுறது வேதம், கையில வாங்கிறது பிச்சை, இருக்கிறது சுடுகாடு, ஆடுறது நடனம். ஒன்னோட ஒன்று ஒவ்வாது தொழில்களை உடையவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாடுறான். பேயொடுங்கும் வாழ்வினான், பேயோடும் குடி வாழ்வினான். கூட இருக்கிறதெல்லாம் பேய்க்கணங்கள் தான். பிரமாபுரத்துறை பிஞகன் தாயிடை பொருள் தந்தையாகும் என்று ஓதுவார்க்கு அருள் தன்மையே. ஓதுவார்க்கு அருள் தன்மை எப்படி இருக்குன்னு கேட்டா, தாயிடை பொருள் தந்தையாகும், தாயும் தந்தையுமாக மத்தியிலே இருக்கின்ற ஏனைய பொருளாக. மத்தியிலே தாய் தந்தை இடைப்பொருள். இடைப்பொருள் என்பது நமக்கு முன்னே வேண்டுவது தாய், பின்னர் தகப்பன். இந்த ரெண்டு பேரால் நமக்கு மத்தியிலே கிடைக்கக்கூடிய ஏனைய செல்வம். எனவே தாய், இடைப்பொருள், தந்தை. அவன் எல்லாமா இருக்கிறனால அப்பன் நீ, அம்மை நீ, எப்படி இப்பொன்னி, இம்மணி நீ, இம்முத்து நீ, எல்லாம் எல்லா உறவையும் கொண்டு வந்தார், எல்லா பொருளையும் கொண்டு வந்தார். தாய், இடைப்பொருள், தந்தை ஆகும் என்று ஓதுவார்க்கு அருள் தன்மை. என்று ஓதுவார்க்கு அருள் தன்மை தாயாகும், இடைப்பொருளாகும், தந்தையாகும். தாய் போலாகும், பொருள் போலாகும், தந்தை போலாகும். ஊடினால் இனி யாவது என் உயர் நெஞ்சமே, ஒரு வல்வினைக்கு ஓடி நீ உழல்கின்றது என். மேல பாட்டுல நன்னெஞ்சே உனை இறந்தேன், நம்பெருமான் திருவடியே உன்னஞ்செய்து இருகண்டா என்று ரொம்ப நயமா சொன்னார். அப்படி சொன்னா அந்த நெஞ்சு கேட்குமா? அதெல்லாம்
நீ இறந்து கேட்டால் கூட நான் அப்படிலாம் ஒன்றும் செய்ய மாட்டேன், நான் என் வழியில தான் போயிட்டு இருப்பேன். இல்லை கொஞ்ச நேரம் தான் அவன் புகழ பாடேன். எவ்வளோ நாள் பாடியாச்சு, இவ்வளோ நாள் பாடினதுக்கு என்ன கொடுத்தான், இவ்வளோ நாள் பாடினதுக்கு ஏதாவது கொடுத்துருந்தான்னா இனிமேல் நீ சொல்கிற மாதிரி நான் பாடலாம் அப்படின்னு அது கொஞ்சம் சலிப்படைஞ்சு கோபம் அடைஞ்சிருக்கு. இப்போ கோபம் அடைஞ்ச மனத்தை சமாதானப்படுத்தி முதல்ல இறந்து கொண்டு சொன்னார், இப்போ கோபம் அடைஞ்ச மனத்தை இப்படி கோபம் அடைகிறதுனால உனக்கு என்ன வரப்போகுது, ஊடினால் இனி ஆவது என், ஊடினால் சிவபெருமானை இவ்வளவு நாள் ஏற்றினே எனக்கு திருவருள் செய்யவில்லையே என்று ஊடிக்கொள்வாயானால் அதனால உனக்கு என்ன லாபம் வரப்போகுது, உண்மை உணராமையினால நீ ஓடிக்கொண்டாய். உனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பது எப்பொழுது செய்ய வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும், இப்போ செய்து கொண்டு இருப்பதும் திருவருள் தான், அது உனக்கு தெரியாது. ஆகினால் அவனோடு ஊடுவதிலே பயனில்லை என்பதற்காக ஊடினால் இனி ஆவது என் உயர் நெஞ்சமே. இப்ப அவன்கிட்ட ஊடிட்டு நீ என்ன பண்ண போற, வல்வினையில் அகப்பட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடி உழல்கிறாய். அங்கேயும் இங்கேயும் உழல்தான் பிறப்பிலும் இறப்பிலுமாக உழல்வது. அதனால உயர் வல்வினை உரு வல்வினைக்கு வல்வினை காரணமாக ஓடி நீ உழல்கின்றது என், அழல் அன்று தன் கையில் ஏந்தினான், அன்று தன் கையில் அழல் ஏந்தினான் சங்காரகர்த்தா என்பது அடையாளமாக, பீடு நேர்ந்தது கொள்கையான் பெருமை பொருந்திய கொள்கையை உடையவன் பிரமாபுரத்துறை வேதியன், ஏடு நீர்மதியோடு அராவணி எந்தை, ஏடு நீர்மதியோடு ஏட்டின் தன்மையுடைய மதியோடு, நீர் என்பது தன்மை, ஏடு என்பது பூவினுடைய இதழ், அந்த ஒற்றை பிறை சந்திரன் இருக்குது, அது பூவினுடைய சின்ன இதழ் போல இருக்கிறது. ஏடு நேர் மதியோடு அராவணி அந்தை எந்தை என்று நின்று ஏத்து, அதுவன்றி ஊடிக்கொண்டிருப்பதனாலே உனக்கு என்ன பயன். அப்போ நெஞ்ச எந்த விதத்திலாவது இறைவனுடைய திருவடியிலே செலுத்த வேண்டும். இறந்து கொண்டு செலுத்தி பார்த்தார், செல்லவில்லை என்று சொன்னா இப்ப அறிவுரை கையில் அனலேந்தினான் என்றும் பீடு நேர்ந்த கொள்கை உடையவன் என்றும் சொல்லி அவன் சந்திரனை தரித்தவன் என்றும் அரவினை அணிந்தவன் என்றும் எந்தை என்றும் சொல்லி அவன் இனி புகழ் என்று சொன்னார். சந்திரனை தரித்தது அவனுக்கு தலைமைக்கு எல்லாருக்கும் தெரியும். பாம்பு அணிந்தது எப்படி தலைமையாகும் அப்படின்னு கேட்டா அதுவும் அப்படித்தான். தாருகாவனத்து முனிவர்களாலே இறைவனை அழிப்பதற்காக யாகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பொருள்கள்ல அதுவும் ஒன்று. யார் யார் எந்தெந்த பொருளை அவனை அழிப்பதற்கு அனுப்புகிறார்களோ அந்தந்த பொருள் அவனிடத்துல அடங்கி போகும். அடங்கி போக மட்டுமல்ல, அதுவே அவனுக்கு ஆபரணமாகவும் ஆகும், அவனுக்கு மேலும் அழகு சேர்ப்பதாக ஆகும். அப்ப பாம்பு அவனை சேர்ந்து அழகு செய்வதாக ஆயிடுச்சு. ஆகினாலே அவன் தலைவன் என்று அந்த புராண கதையை வைத்து அப்படி விரித்துக் கொள்ள வேண்டும். அடுத்த பாட்டு, செய்யன் வெள்ளியன் ஒள்ளியார் சிலர் என்றும் ஏத்தி நினைந்திட. ஒள்ளியார் அறிவுடையவர்கள் அர்த்தம். ஒளியார் முன் ஒள்ளியராதல் வெளியார் முன் வான்சுதை வண்ணங்கள், வான்சுதை வண்ணங்கள் திருக்குறள். அறிவுடையவர்களை ஒளியுடையவர்னு சொல்றது. ஒளி என்பது ஞானத்துக்கு அடையாளம், இருட்டு என்பது அஞ்ஞானத்துக்கு அடையாளம். எனவே செய்யன் வெள்ளியன் ஒள்ளியார் சிலர் என்றும் ஏத்தி நினைந்திட. ஒள்ளியார் சிலர் என்றும் செய்யன் வெள்ளியன் என்று நினைத்திட அப்படின்னு அர்த்தம். ஐயன் ஆண்டகை அந்தணன் அருமாமை மாமறை பொருள் ஆயினான் பெய்யும் மாமழை ஆனவன். பெய்யும் மாமழை ஆனவன்னா பெய்யும் மழை போல ஆனவன் அப்படின்னு அர்த்தம். சிவபெருமானுடைய திருவருளுக்கு அடையாளம் உலகத்துல மழை. திருக்குறள்ல பாயிரத்துல அந்த கருத்துல தான் வான் சிறப்பு வைக்கப்பட்டு அவருடைய திருவருளுக்கு அடையாளமாக இருக்கின்ற வான் சிறப்பு. அதனால திருவம்பாவில கூட அருளே என்ன பொழியாய் மழை ஆமாம், அருளே என்ன பொழியாய் மழை அப்படின்னு சொல்ல. அதனால பெய்யும் மழை மாமழை ஆனவன் பிரமாபுரம் இடம் பேணிய வெய்ய வன்மழு ஏந்தியை வெய்ய வெண்மழு ஏந்தியை நினைந்து ஏத்துமின். அப்படி ஏத்தினால் வினை வீடும். வீடும்னா அடியும் அர்த்தம். அவனை மழை என்று சொன்னா ஆன்மாக்களை பயிர் என்று சொல்ல வேண்டும். அவனுடைய அருள் மழை பொழிந்தால் ஆன்மாக்களுடைய பயிர் தழைக்கும். இல்லை என்று சொன்னா ஆன்மாக்களாகிய பயிர்கள் வற்றும் அப்படின்னு அர்த்தம். அந்த வகையில் அப்படி சொல்றேன். அடுத்து, கன்று ஒரு கையில் ஏந்தி
ஒரு கையில் தான் வரணும், அது ஒரு கைன்னு வந்திருக்கு பாட்டுக்காக. கன்று ஒரு கையில் ஏந்தி நல் விளைவின் கனிபட நூறி. இது திருமால் கிருஷ்ணாவதாரத்தில் கன்றினார் விளவெறிந்தான் அப்படிங்கிற கதையை சொல்லும். சென்று ஒருக்கிய மாமறை பொருள் தேர்ந்த செம்மலரோன். செம்மலரோன் பிரம்மா. அவன் எத்தகையவன்? மாமறை பொருள் தேர்ந்தவன், உயர்ந்த வேதத்தின் பொருளை ஆராய்ந்து அறிந்தவன். எப்படி ஆராய்ந்தான்? ஒருக்கி. ஒருக்குதல்னா ஒருமைப்படுத்துதல் அர்த்தம். பல வகையிலும் அலையுகின்ற மனத்தை ஒருக்கி ஒருமைப்படுத்தி வேதத்திலே செலுத்தி வேதத்தின் பொருளை ஆராய்ந்தான். அப்போ ஒருக்கி சென்று மாமறை பொருள் தேர்ந்த செம்மலரோனுமாய் அன்று அரக்கனை செற்றவன் அடியும் முடியும் அவை காண்கிறார். அன்று அரக்கனை செற்றவனாகி அவனது அடியையும் முடியையும் காண்கிறார். யாரு? கனிபட நூறி. நூறியவனாகிய திருமால் பெயரது. மலரோனும் அடி முடி அவை காண்கிறார். பின் தருக்கிய தன் பொழில் பிரமாபுரத்து அரண் பெற்றியே. இதுதான் பிரமாபுரத்து அரணுடைய பெற்றி தன்மை. இந்த பதியத்துல ஒரு விசேஷங்க. அதாவது 8வது பாட்டுல ராவணன் வரணும், 9வது பாட்டுல பிரம்மா விஷ்ணுக்கள் வரணும், 10வது பாட்டுல சமண பௌத்தர் வரணும், 11வது பாட்டு திருக்கடைக்காப்பு வரணும். இதுல 10 தான் இருக்கு. 11வது பாட்டை காணாம். இதுல ரெண்டையும் சேர்த்துட்டார். ரெண்டையும் சேர்த்துட்டார். அதுதான் சொல்ல வரேன். இதுல ரெண்டையும் சேர்த்துட்டார். அப்போ அந்த 10வது பாட்டுக்கு 10ன்னு பேர் போடப்படாது. அது 11வது பாட்டு. திருக்கடைக்காப்பு 11வது தான் வரணும். இது ரெண்டையும் சேர்த்தாரா இல்ல பாட்டே தனித்தனியா இருந்து பின்னால ஏதாவது மாறி போச்சா? நமக்கு திருமுறையில ஏட்டுல சிதைவுகள் நிறைய உண்டு. மாறி போச்சா என்னன்னு தெரியல. எப்படியோ இந்த பதிகம் ஏனைய பதிகங்களோட வித்தியாசமா இருக்கிறது அப்படிங்கறது மட்டும் நினைவு கொள்ளுங்கள். உண்டு உடுக்கை விட்டார்களும் உயர் கஞ்சி மண்டை கொள் தேரரும். கொடேரரும் இருக்கும், கொள் தேரர். இள்ளு தே, அப்படி அந்த டேயை பிரிச்சுக்கணும். இள்ளு தே ரெண்டும் சேர்ந்து டே என்று வரும். கொள் தேரர் என்று பிரித்து அர்த்தம் பண்ணிக்கொள்ளும். பண்டு அடக்கு சொல் பேசும் அப்பறிவு ஒன்றிலார்கள். அவர்கள் பரிவில்லாதவர்கள். பண்டே அடக்கு சொல் பேசுபவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவாங்க. அதுக்கு மேல தெரிஞ்சவன் போய் சொன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ சும்மா இரு அப்படின்னு சொல்லிடுவான். தாங்கள் அறிந்ததுதான் பெரிது, நமக்கு மேலும் அறிவு உண்டு அப்படிங்கிற உணர்வு இல்லாம பேசக்கூடியவர்கள். பண்டு அடக்கு சொல் பேசும் அப்பறிவொன்றிலார்கள் சொற்பொள்ளன் மின். அவங்க சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்காதீங்க. தண்டோடு அக்கு வன் சூலமும் தழல் மா மழுப்படை தன் கையில் கொண்டு ஒடுக்கிய மைந்தன் எம் பிரமாபுரத்துறை கூத்தன் அவனுடைய சொல்லை கொள்ளுங்கள் என்று அர்த்தம் முடித்துக் கொள்ள வேண்டும். பிரமாபுரத்துறை கூத்தன், பிரம்மபுரத்திலே எழுந்தருளியிருப்பவன், ஐந்தொழில் கூத்து ஆடுபவன். கூத்தன் என்பதற்கு ஐந்தொழில் செய்பவன் அர்த்தம் பண்ணணும். அதுக்காக அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டா, தண்டு தாங்கி இருக்கிறான், அக்கு மாலை தாங்கி இருக்கிறான், சூலம் தாங்கி இருக்கிறான், மழு தாங்கி இருக்கிறான், தழல் தாங்கி இருக்கிறான். அப்ப அவன் கையில இருக்கிற ஆயுதங்கள்லாம் சொல்லி இருக்கிறார். தண்டு அக்கு மாலை ரெண்டும் யோக வடிவத்துக்கு உரியது. தண்டு யோக தண்டம், அக்கு மாலை உருத்திராக்க மாலை ஜபமாலை. தண்டோடு யோக தண்டத்தோடு அக்கு அக்கு மாலை. அப்ப இது யோக வடிவம்னு ஆச்சு. அப்புறம் வன் சூலம் தழல் மாமழு படை, இது வேக வடிவம். வேக வடிவம்னா தீவினையை அழிக்க வந்த வடிவம். அதை கோர வடிவம் என்று சொல்லுவார். கோரம்னா அஞ்ஞானம்னு அர்த்தம். அஞ்ஞானம் அல்ல இந்த இடத்துல, ஒரு கோபம் நிறைந்த வடிவத்தை கோர வடிவம் என்று சொல்லுவார். அதை வேக வடிவம் என்று சொல்லுவார். அந்த ரெண்டும் இதுல சொல்லப்பட்டிருக்கின்றது. தண்டோடு அக்கு வன் சூலம் தழல் மாமழுப்படை தன் கையில் கொண்டு ஒடுக்கிய மைந்தன், எல்லாவற்றையும் தன்னுள் ஒடுக்கி இருக்கின்ற மைந்தன், அவன் எழுந்தருளி இருக்கின்ற பிரமாபுரம், அங்கே எழுந்தருளி ஐந்தொழில் திருக்கூத்து செய்கிறான். அவனுடைய புகழை சொல்லுங்கள். இந்த
உண்டு உடுக்கை விட்டார்களும், உண்டு உடுக்கை விட்டார்களும், உண்டார்கள் உடுக்கை விட்டார்கள். அது ரெண்டையும் உண்டியை விட்டவர்கள் அர்த்தம் பண்ணப்படாது, உண்டி உடுக்கை ரெண்டையும் விட்டவர்கள் அர்த்தம் பண்ணப்படாது. சமணர்லாம் நல்லா சாப்பிட்றவங்க தான். அதனால உண்டு உடுக்கை விட்டார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணணும். அவர்களும் உயர் கஞ்சி மண்டைகள், மண்டை என்பது கஞ்சியை ஏற்றுக்கொள்கிற பாத்திரம், அதுக்கு மண்டைன்னு பேர். பண்டு அடக்கு சொல் பேசும் அப்பறிவொன்றிலார்கள் சொல் கொள்ளன்மின் கூத்தனுடைய சொல்லை கொள்ளுங்கள். அங்க கொள்ளன்மின் என்றதுனால இங்கே கொள்ளுங்கள் என்று கொண்டு வந்து முடித்துக் கொள்ளுவோம். பித்தனை பிரமாபுரத்துறை பிஞகன் கடல் பேணியே மெய்த்தவத்து நின்றோர்களுக்கு உரை செய்து நன்பொருள் மேவிட வைத்த சிந்தையுள் ஞான சம்பந்தன். திருஞான சம்பந்தர் இந்த பதிகத்துல இதை யாருக்காக நான் பாடியிருக்கிறேன், இதுல என்ன விஷயம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கறத சொல்லி இருக்கிறார். மேல பதிகத்துல பார்த்தோம்ல, அண்ணல் செய்யாதனை எல்லாம் அறிந்து வகை வகையாலே சொரூப சிவத்தை தான் இங்க நான் பாடியிருக்கிறேன், அந்த சொரூப சிவம் தான் இங்கே மூர்த்தியாக நிற்கிறது அப்படின்னு பாடியிருக்கிறேன்னு அங்க சொன்னார். இந்த பதிகத்துல சொல்றாரு பாருங்க, மெய்த்தவத்து நின்றோர்களுக்கு. மெய்த்தவத்து நின்றோர்னா வழிபாடு செய்கிறவர்கள் அர்த்தம். மெய்த்தவம் என்பது வழிபாடு, சரீகிரிய யோகமாகிய வழிபாடு. மெய்த்தவத்து நின்றோர்களுக்கு அவர்களுக்காகத்தான் நான் உரை செய்தேன். எதுக்காக உரை செய்தேன்? அந்த தவம் தவமாகவே நின்று விடக்கூடாதுங்க. தவத்துக்கு பயன் ஒன்று உண்டு, அதுதான் ஞானம். அது 4வது நிலை. அது பொருந்துவதற்காக நன்பொருள் மேவிட. நன்பொருள் என்பது ஞானம். அப்பா மெய்த்தவத்தோர்களுக்கு நன்பொருள் மேவுவதற்காக நான் இந்த பதிகத்தை உரை செய்திருக்கின்றேன். அப்போ வழிபாடும் வழிபாட்டினால் உரிய பயனும் ஆகியவற்றை கருதித்தான் இவர் இந்த பதிகத்தை சொல்லியிருக்கிறார். ஏன்னா இது புறவகரத்து பதிகம். அவர் ஞானப்பால் உண்டவுடனே அவருக்கு வந்த சில கொள்கைகள் இருக்குங்க. அந்த கொள்கையை சேக்கிழார் பாடி காட்டி இருக்கிறார். எப்பொருளும் ஆக்குவான் ஈசனே, அப்பொருள்தான் ஆளுடையான் அடியார். இதுதான் அவருக்கு வந்தது. இது வந்து வேற என்னென்னோ பேசுறாங்களே, துப்புரவில்லார் அவர்களுடைய சூழ்வு புகழாகும்படியாக சூழ்ந்து எழுந்தார் அப்படின்னு சொல்லி பாடுறார். அப்போ அவர் பெற்ற ஞானம் எதுவோ அந்த ஞானத்தை தான் பிரமாபுரம் பதிகத்துல இவர் கொடுக்கிறார் அப்படிங்கிறத நினைவு வைத்துக் கொள்ள வேணும். அது அவரே சொல்லி இருக்கிறார். மெய்த்தவத்து நின்றோர்களுக்கு உரை செய்து நன்பொருள் மேவிட வைத்த சிந்தையை உடைய ஞான சம்பந்தன் என்று தன்னை சொல்றார். மற்ற இடங்கள்ல தமிழ் வரலன்னு சொல்லுவார், வேதம் வந்தன்னு சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். இந்த இடத்துல சிந்தை உள் வைத்த, உள்ளே சிந்தை வைத்த, உள்ளே நினைப்பினை வைத்த. என்ன நினைப்பினை வைத்த? வழிபடுபவர்கள் ஞானம் பெற வேண்டும், மெய்த்தவம் உடையவர்கள் ஞானம் பெற வேண்டும் என்பதற்காக நான் இந்த பதிகத்தை பாடியிருக்கிறேன் அப்படின்னு காட்டியிருக்கிறார். மெய்த்தவத்து நின்று அவர்களுக்கு உரை செய்து நன்பொருள் மேவிட வைத்த சிந்தையுள் ஞான சம்பந்தன் வாய் நவின்றெழும் மாலைகள் பொய்த்தவம் பொறி நீங்க இன்னிசை போற்றி செய்யும் மெய்மாந்தரே. மெய்மாந்தர், மெய்யுணர்விலே நிலை பெறுவதற்கு விரும்புகின்ற மாந்தர் மெய்மாந்தர். மெய்மாந்தரே போற்றி செய்யும், நீங்கள் புகழ்ந்து பாடுங்கள். அவர் ஆணை கொடுக்கிறார், இந்த பதிகத்தை நீங்க பாடுங்க, போற்றி செய்யும். எதுக்காக போற்றி செய்ய வேணும்? பொய்த்தவம் பொறி நீங்க. பொய்த்தவம் நீங்க, பொறி நீங்கன்னு 2 தரம் அர்த்தம் பண்ணணும். பொய்த்தவம் நீங்கன்னா நீங்க என்னத்தையோ வழிபாடு வழிபாடுன்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறீங்க, அது நீங்க வேணும். எனவே பொய்த்தவம் நீங்க வேண்டும். யார் யாரையோ புகழ்ந்து புகழ்ந்து வழிபாடு செய்கிறீர்கள், அந்த வழிபாடு நீங்க வேண்டும். எனவே பொய்த்தவம், அதாவது மனிதர்களை புகழ்ந்து பேசுகின்ற வழிபாடு, இறைவன் அல்லாதாரை இறைவன் என்று கருதி கொண்டு புகழ்ந்து பேசுகின்ற வழிபாடு, இந்த 2 வழிபாடும் நீங்குவதை பொய்த்தவம் நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் மெய்த்தவம் தான் என்னன்னு முன்னாலே சொல்லிட்டேன். சரியகிரிய யோகம் என்ற வழிபாடு மெய்த்தவம். அப்புறம் பொறி நீங்க. பொறி என்ற சொல்லுக்கு ஊழ் என்று அர்த்தம். நீங்க எதனால இந்த பொய்த்தவம் பண்ணுகிறீர்கள் அப்படின்னா, உங்களுக்கு இறைவனை அடைகின்ற நல்லூழ் இன்னும் வராதனாலே நீங்க இவர்களை புகழ்ந்து பொய்த்தவம் பேசி திரிகிறீர்கள். இந்த பதிகத்தை பாடினா உங்களுக்கு நல்லூழ் வரும், இறைவனை வழிபடுகிற நல்லூழ் வரும். அப்பொழுது நீங்கள் இதனை செய்வீர்கள், அதனாலே ஞானத்தை பெறுவீர்கள். ஏனைய திருக்கடை காப்புல இந்த மாதிரி சமாச்சாரம் இல்லைங்க. மற்ற திருக்கடை காப்புல எல்லாம் அது வரும் இது வரும் அப்படின்லாம் கிடையாது. இங்க திருக்கடை காப்புல நமக்கு ஒரு ஆணை கொடுக்கிறார், போற்றி செய்யும், செய்யுங்கள், போற்றி செய்யும். யாரை பார்த்து சொல்றார்? மெய்மாந்தர். மாந்தரே, மனிதர்களே, போற்றி செய்யும். எத்தகைய மனிதர்கள்? மெய் மாந்தர்கள்.
மெய்ப்பொருள் உணர்ச்சியை பெறுவதற்கு விரும்புகின்ற மாந்தர்கள். அதுக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? இதை புகழ்ந்து பாடுங்கள், இந்த பதிகத்தை பாடுங்க. இந்த பதிகத்தை பாடினா கிடைக்குமா? ஆமா, நான் அதைத்தான் இந்த பதிகத்துல வச்சிருக்கிறேன். அதை எங்க சொல்லியிருக்கிறார்? மெய்த்தவத்து நின்றோர்களுக்கு உரை செய்து நண்பொருள் மேவிட வைத்த சிந்தை உடைய ஞான சம்பந்தன் நான் அதுக்காக சொல்லியிருக்கிறேன். இப்ப நாங்க பண்றது என்ன? நீங்க பண்றதெல்லாம் பொய்த்தவம். நாங்க ஏன் பொய்த்தவம் பண்றோம்? நல்லூழி இல்லை. நல்லூழி இல்லைன்னு சிவபுண்ணியம் இல்லை. சிவபுண்ணியம் எப்படி வரும்? இதை பாடுங்க வரும். இப்ப திருஞான சம்பந்தர் துணிந்து சொல்லி இருக்கிறார், நான் பாடின பதிகத்தை பாடுங்க, உங்களுக்கு சிவபுண்ணியம் கிடைக்கும். அதுதான் நல்ல வழிபாடு. அதனால நன்பொருள் நீங்கள் பெறுவீர்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இந்த திருக்கடைக்காப்புல சொன்ன மாதிரி அவ்வளவு அழுத்தமா எல்லா இடங்கள்லையும் அவர் சொல்றதில்லை. அதனால இந்த பதிகத்துல இந்த திருக்கடைக்காப்பு ரொம்ப முக்கியம். முதல் பாட்டிலேயே அதை ஆரம்பிச்சிருக்கிறார். கரம் முனம் மலரால் புனல் மலர் தூவி கலந்து ஏற்றினின். இது வரணும்னா இந்த பதிகத்தை பாடணும். இந்த பதிகத்தை பாடினா இது வரும். அதுக்காகத்தான் இந்த பதிகத்தை நான் பாடி இருக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்திருக்கிறார். ரொம்ப அருமையான திருக்கடைக்கார். பொய்த்தவம் பொறி நீங்க இன்னிசை போற்றி செய்யும் மாந்தற்கு. இன்னும் ஒரு பதிகம் முடிச்சிடலாங்களா? முடிச்சுட்டா இந்த பிரபாவரம் முடியும். அப்புறம் வேணுபுரம் எடுத்துக்கலாம். உங்களுக்கெல்லாம் சலிப்பு இல்லாமல் இருந்தால் சொல்லலாம்.